இந்த பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன? இதை நான் சொல்கிறேன். துவர்ப்பு, கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இனிப்பு புளிப்பை அவாய்ட் பண்ணணும். ஸோ அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்ற பெண்களுக்கு, இல்லை நம்ம அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், புளிப்பான உணவுகள், உப்பு நிறைய சேர்த்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய உணவுகள், ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நிறைய எடுக்கும்பொழுதும் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு இந்த உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். இதில் முதல்ல பார்த்தோம்னா கற்றாழை. ஸோ கற்றாழை நம்ம பயன்படுத்தும் போது, இதுக்கு பெயரே குமரி தான். ஸோ கற்றாழையை பயன்படுத்தும்போது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். சரி, கற்றாழை எப்படிங்க பயன்படுத்தலாம்? தினம்தோறும் இதை கற்றாழையை ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். ஸோ தோலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 7 முறை அதை வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி போட்டு இதில் கொஞ்சம் மோர் கலந்து குடிக்கணும். இல்லைங்க, கற்றாழை தினம்தோறும் என்னால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, சித்த மருத்துவத்தில் கற்றாழை லேகியம், அதாவது குமரி லேகியம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. தினம்தோறும் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த குமரி லேகியம் நம்ம பயன்படுத்தலாம்.